நேசிக்கிறார். 3 மாதங்கள் நிறைவடைகிறது. ஒரு புதிய மாதத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, என்னை தாங்கி நடத்துகிறவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை ஏந்தி சுமக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைகள் நாம் எப்போதும் சந்தோஷமாக இருக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எது இருந்தாலும் இல்லாட்டினாலும் இந்த சந்தோஷத்தை யாராலும் நம்மளை விட்டு எடுக்க முடியாது. அல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் இந்த சமாதானத்தை நம்மளை விட்டு யாரும் எடுக்க முடியாது. நம்ம கேட்டது கிடைச்சாலும் கிடைக்காட்டினாலும் இந்த நிம்மதியை யாரும் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. ஏன்னா இது மனிதன் கொடுப்பதல்ல, ஏதோ பொருள் கொடுப்பதல்ல, பணம் கொடுப்பதல்ல, பதவிகள் கொடுப்பதல்ல, பட்டங்கள் கொடுப்பதல்ல, உறவுகள் கொடுப்பதல்ல, ஊர் சமுதாயம் கொடுப்பதல்ல. இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாததை இயேசு நமக்கு தந்திருக்கிறார். எப்பொழுதும் துதிக்கவே நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்க நம்பிக்கையோடு பாடுங்க. இந்த மாதத்தை நிறைவு செய்கிற இந்த கடைசி நாளில் எதை நினைத்தும் கலங்காம நீங்க பாடுங்க. புதிய மாதம் முழுவதும் ஸ்தோத்தரிப்பதற்கு, துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு வேண்டிய பலனை, கிருபைகளை, அபிஷேகத்தை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு தருவார். இந்த மாதத்தின் இந்த கடைசி நாளில் நம்பிக்கையோடு நீங்க பாடுங்க. இன்னைக்கு நீங்க பார்க்குற எகிப்தியனை புதிய மாதத்தில் நீங்க பார்க்க மாட்டீங்க. அல்லேலூயா. எத்தனை எதிரிகள், எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் எல்லாம் அகன்று போயிருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையையும் பார்க்க மாட்டீங்க. ஆனால் இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த மாதத்தை நிறைவு செய்கிற இந்த கடைசி நாட்களில் எந்த அற்புதமும் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், எந்த அறிகுறி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்பிக்கையோடு கர்த்தரை பாடுங்க, விசுவாசத்தோடு கர்த்தரை பாடுங்க. புதிய மாதத்தில் அவர் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக அவர் நமக்கு செய்வார். ஆகவே இயேசுவின் பிள்ளைகளே கவலை வேண்டாம், இயேசுவின் பிள்ளைகளே பயப்பட வேண்டாம், இயேசுவின் பிள்ளைகளே நீங்கள் அழ வேண்டாம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நல்ல கை தட்டி பாடலாமா? எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். என் நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். சத்தமா சந்தோஷமா கரங்களை தட்டி நம் நேசரில் களி கூறுவோம், நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எதை நினைத்தும் கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம், நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே இன்று காணும் எகிப்தியரை இனிமே காண மாட்டோம். இன்று காணும், எத்தனை பேர் அதை நம்பி சொல்றீங்க? கண்டிப்பா அது நடக்கும். நமக்காய் யுத்தம்
யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, நமக்கெதிரா மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கெதிரா மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போ மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். ஆமென். ஓ, மகிழ்ந்திருங்கள். நல்லா கைத்தட்டி சந்தோஷமா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நல்லவர். 3 மாதங்கள் அவர் நமக்கு நல்லவராகவே இருந்தார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடவில்லை. இந்த 3வது மாதத்தின் கடைசி நாள் எத்தனை பேர் அப்படி தைரியமா சொல்ல முடியும்? எனக்கு ஒரு குறைவு இல்லை, என் குடும்பத்துக்கு ஒரு குறைவு இல்லை, என் பிள்ளைகளுக்கு ஒரு குறைவு இல்லை, என் வேலையில் ஒரு குறைவு இல்லை, என் தொழிலில் ஒரு குறைவு இல்லை, என் பிஸ்னஸில் ஒரு குறைவு இல்லை, என் ஊழியத்தில் ஒரு குறைவு இல்லை. ஏன்னா நான் அவரை நோக்கி பார்த்ததுனால, அவருடைய முகத்தை நான் தேடினதுனால, அவரையே நான் நம்பி இருந்ததுனால எனக்கு ஒத்தாசை அவர் அனுப்பினார். எனக்கு உதவிக்கரம் நீட்டினார். என் தேவையை சந்தித்தார். என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். அல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கைகள் அசைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே, திக்கற்ற பிள்ளைகளின் வேதனைகளை அறிந்து உதவி செய்கிற தகப்பன் நீரே. இதுவரைக்கும் நீங்க தான் எங்களுக்கு ஆதரவா இருந்திருக்கீங்கப்பா. நீங்க தான் எங்களுக்கு அடைக்கலமா இருந்திருக்கீங்கப்பா. நீங்க தான் எங்களுடைய நம்பிக்கைக்குரியவரா இருந்திருக்கீங்கப்பா. ஒரு இடத்துல நீங்க எங்களை வெட்கப்படுத்தல ஆண்டவரே. ஒரு மனுஷன் இஷ்டத்துக்கு எங்களை நீங்க ஒப்பு கொடுக்கல ஆண்டவரே. அதையெல்லாம் நினைச்சு நாங்க உங்களை துதிக்கிறோம்ப்பா. சொல்லுங்க, ஆண்டவருடைய முகத்தை தேடி வந்த உங்களை அவர் புதிய மாதத்தில் பிரகாசிக்க பண்ணுவோம். உங்க வாழ்வை அவர் பிரகாசிக்க பண்ணுவோம். எல்லா இருளை அவர் அகற்றுவார். அல்லேலூயா. நம்புவோரை அவர் கைவிட மாட்டார். தேடுவோரை வெட்கப்படுத்த மாட்டார்.
நிச்சயமா நிச்சயமா புதிய மாதத்திற்காக இந்த ராத்திரியில நீங்க அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறபடினால பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். பலத்த கிரியைகளை நடப்பிக்க போகிறார். உங்களுக்காக புதிய மாதத்தில் அவருடைய ஓங்கிய புயம் வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை அவர் புறக்கணிப்பது இல்லை, உங்களை அவர் வெறுப்பது இல்லை, உங்களை தள்ளி விடுவது இல்லை, உங்களை கைவிடுவது இல்லை. அல்லேலூயா. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோலாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு செய்வாரா செய்ய மாட்டாரான்னு ரெண்டு நினைவுகளுக்கு நீங்க இடம் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. நீங்க அவரை நோக்கி பார்த்தா பதில் உண்டு, விடுதலை உண்டு, அற்புதம் உண்டு, சுகம் உண்டு. அதனால் நீங்க அவரையே நோக்கி பாருங்க, அவருடைய முகத்தையே நீங்க நோக்கி பாருங்க. அந்த வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரையே நீங்க நோக்கி பாருங்க. எல்லாவற்றுக்கும் எல்லாபமா இருக்கிறவரையே நோக்கி பாருங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனையே நோக்கி பாருங்க. இந்த யெகோவா ஈரேயை நோக்கி பாருங்க. ஜெயம் தரும் தேவனை நோக்கி பாருங்க. நம்முடைய காலங்களை கரத்தில் வைத்திருக்கிற கர்த்தரை நோக்கி பாருங்க. Thank you Jesus. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள், உமது திருநாமம் அறிந்தவர்கள், நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள், உமது திருநாமம் அறிந்தவர்கள், உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள், உமது திருநாமம் அறிந்தவர்கள், ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள், உமது திருநாமம் அறிந்தவர்கள், நம்பினோரை நீ
மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ உம்மை தேடி வந்தோரை நம்பினோரை நீ உம்மை தேடி வந்தோரை நம்பினோரை நீ உம்மை தேடி வந்தோரை நம்பினோரை நீ உம்மை தேடி வந்தோர் வெறுப்பதில்லை. நல்ல கரங்களை தட்டி ஆவில நிறைந்து நான் கர்த்தரை நம்பி வந்திருக்கிறபடினால நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று அவர் சொன்ன வார்த்தை என் வாழ்க்கைக்கு தான், எனக்கு தான். அல்லேலூயா. அவரை நான் தேடி வந்திருக்கிறபடினால் என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. அந்த வார்த்தையின்படி கர்த்தர் என்னை தள்ள மாட்டோம், என்னை வெறுக்க மாட்டோம், என்னை ஒதுக்க மாட்டோம், என்னை கைவிட மாட்டோம். கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நாம் கேட்கிற எதையாவது அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும்னா தேவன் விசுவாசத்தோட கேளுங்கன்னு தான் சொல்லியிருக்கு. அல்லேலூயா. ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்படிதானே? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவிசுவாசம் ஒன்று வந்துட்டுன்னா அற்புதம் தடைப்பட்டுரும். ஆசீர்வாதத்தை பெற, அப்போ புதிய மாதத்தின் ஆசீர்வாதத்தை பெற இந்த மாதத்தில் சில காரியங்கள் நம்மளை அசைச்சிருக்கும். நம்ம விசுவாசத்தை கொஞ்சம் மோதி பார்த்துருக்கும். அப்படிதானே? நம்முடைய இருதயத்தில் கொஞ்சம் கலக்கத்தை என்ன செஞ்சுருக்கும், உண்டாக்கி இருக்கும். ஒரு பயம் வந்திருக்கும். இப்படியானால் எப்படியோ அப்படின்ற மாதிரிலாம் யோசனை என்ன செஞ்சுருக்கும், வந்திருக்கும். அப்படியெல்லாம் இருந்தால் அற்புதம் என்ன செய்யாது, நடக்காது. உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன்ப்பா. எனக்கு தெரியும் நீங்கள் ஏதாவது எனக்கு செய்வீங்க. நீங்கள் எப்படியாவது எனக்கு ஒரு அற்புதம் செய்வீங்க. உங்களால் அது முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஒரு நம்பிக்கையோடு இருக்கீங்க? அல்லேலூயா. ஏன்னா எனக்கு வார்த்தையை நீங்கள் தந்திருக்கீங்க, ஒரு சொப்பனத்தை தந்திருக்கீங்க, ஒரு தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்கு, ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை என் கூட பேசுனீங்க. இதெல்லாம் நான் பிடிச்சிருக்கிறேன்ப்பா. உண்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன்ப்பா. நீங்க தான் ஏதாவது எனக்கு செய்யணும் ஆண்டவரே. இந்த 3 மாதத்தை இன்னும் சில மணி நேரங்களை நான் நிறைவு செய்ய போறேன். ஒரு புதிய மாதத்தில் அடி எடுத்து வைக்கும்போது அற்புதம் செய்யுங்கப்பா. என் வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்கப்பா. எனக்கு ஒரு விடுதலையை தாங்கப்பா. என்ன மனுஷரால் கூடாத ஆண்டவரே, பலத்தால முடியாத ஆண்டவரே, பராக்கிரமத்தால முடியாத ஆண்டவரே, திறமையால முடியாத ஆண்டவரே, சாமர்த்தியத்தால முடியாத ஆண்டவரே, உங்க கிருபையால தான்ப்பா, உங்க தயவால தான்ப்பா, உங்க இரக்கத்தால தான்ப்பா, உங்க வார்த்தையால தான்ப்பா, உங்க வல்லமையால தான்ப்பா. எனக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. ஏன்னா நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன்ப்பா. சில நிந்தனைகளை நான் சந்திச்சிட்டேன், சில அவமானங்களை நான் பார்த்துட்டேன், சில இடத்துல வெட்கப்பட வேண்டியதாகி போச்சு. அந்த தலை குனிவெல்லாம் நான் சகிச்சுட்டு வந்திருக்கிறேன்னா இப்போ நான் உங்களை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. ஏன்னா நிச்சயமா முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. உங்க உள்ளங்கையில நீங்க என்னை வரைஞ்சு வச்சிருக்கீங்க. வாக்கு தத்தத்தை நீங்க எனக்கு கொடுத்திருக்கீங்க. வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவீங்க. அது முழு நிச்சயமா நம்பி தேங்க்யூ ஜீசஸ். உம்மைத்தான் நம்பியிருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நீங்க தான் ஏதாவது செய்யணும்
என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசையா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, நம்பி இருக்கோ ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யார் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யார் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யார் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யார் இல்லையப்பா. என்னென்ன காரியத்தில் நீங்க கர்த்தரை நம்பி இருக்கீங்களோ அதெல்லாம் இப்போ சொல்லிருங்க அவர்கிட்ட. உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரை நம்பியிருக்கீங்களா? என் குடும்ப ஆசீர்வாதத்துக்காக உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன்ப்பா. உங்கள் கணவருடைய ரட்சிப்புக்காகவா நீங்கள் சொல்லுங்க, அவரை நீங்கள் ரட்சிப்பீங்கன்னு உங்களுக்காக காத்திருக்கிறப்பா. ஒரு தெய்வீக சுகத்திற்காக காத்திருக்கீங்களா? நாளுக்கு நாள் பலவீனம் அதிகரித்து கொண்டே இருக்கிறதா? வேதனை தாங்க முடியாமல் இருக்கிறதா? அந்த தெய்வீக சுகத்துக்கு உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன்ப்பான்னு சொல்லுங்க. பொருளாதாரத்தில் பயங்கரமான நெருக்கடி, கடன் சும்மா அழுத்துதான், இதுலேருந்து விடுதலைக்கு உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன்ப்பா. திருமணம் கைகூடணுமா ஆண்டோட சொல்லுங்க, உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன்ப்பா. குழந்தை பாக்கியம் வேணுமா ஆண்டோட கேளுங்க, இதில் நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன்ப்பா. அரசாங்க வேலைக்கு உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன்ப்பா. சொந்தமாக வீடு கட்டுறதுக்கு உங்களை தான் நான் நம்பி இருக்கிறப்பா. என் குடும்ப சமாதானத்திற்கு நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன்ப்பா. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு நான் உங்களை நம்பி இருக்கிறேன்ப்பா. என் பிள்ளைகளுடைய படிப்பிற்கு நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன்ப்பா. எங்கள் ஊழியத்தின் வளர்ச்சிக்கு நாங்கள் உங்களை தான் நம்பி இருக்கிறோம்ப்பா. ஆத்துமாக்களின் பெருக்கத்திற்கு நாங்கள் உங்களை தான் நம்பி இருக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலையும் நாங்கள் உங்களை தான் நம்பி இருக்கிறோம்ப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா.
உம்மையன்றி உம்மையன்றி எங்க அர்ப்பணிப்பு அங்கீகரிங்கப்பா. புதிய மாதத்தை ஆசீர்வதித்து தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.